பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் வழக்குத் தமிழில். வழங்குவது தமிழ்மெட் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று MA 8594 MA 6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். இதில் 4th யூனிட் ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன். 4th யூனிட்ல இது மாடியூல் நம்பர் 4.21. இந்த 4.21 மாடியூல்ல ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். வாட் இஸ் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன்? இப்ப எலாஸ்டிக் சஸ்பென்ஷன்னா என்னங்கிறத நம்ம இப்ப டிஃபைன் பண்ணணும். நம்ம ஐசோலேஷன்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுல போஸ்ட் ஐசோலேஷன்ல மெத்தட் தான் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா வர்ற அளவுக்கு சான்சஸ் இருக்கு. எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் when machine components are suspended from elastic members, the vibrational force produced by the machine components will not be transmitted to the foundation. This is called as elastic suspension. இப்ப what is elastic suspension னா இந்த அளவுக்கு எழுதினா கூட போதும், 2 மார்க்ஸ் கிடைக்கும். மீதி இருக்கிற டீடைல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிறோம். இதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க ஒரு மிஷின் இருக்கு. இந்த இதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதுக்குள்ள இருக்கிற ரொட்டேஷனல் அல்ல ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்னால இதுவும் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. இது இப்ப ஃபவுண்டேஷனோட டைரக்டா கிளாம்ப் ஆயிருக்கிறது என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் பூராமே டைரக்டா ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பூராமே அஃபெக்ட் ஆகும். அதோட இந்த மிஷினுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி சீக்கிரமா அதனுடைய லைஃப் குறைஞ்சி ஃபெயிலியர் ஆயிரும். அதனால இந்த இது ரெக்கமெண்டேஷனே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த மிஷின் காம்போனன்ட்ஸ். இந்த வைப்ரேஷனல ப்ரொடியூஸ் பண்ற மிஷின் காம்போனன்ட்ஸை சஸ்பெண்டட் ஃப்ரம் எலாஸ்டிக் மெம்பர்ஸ். ஒரு எலாஸ்டிக் மெம்பர்னால சஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, எலாஸ்டிக் மெம்பர். இதுல மிஷின் இப்படி சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? மேல சப்போர்ட்டுக்கு போற வைப்ரேஷன் இது ரொம்ப குறைஞ்சிரும். இதுதான் மெத்தட். இது தலைகீழா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கீழே ஸ்ப்ரிங் இருக்கு, எலாஸ்டிக் மெம்பர்ஸ் இங்க இருக்கிறாங்க. இந்த எலாஸ்டிக் மெம்பர்ஸ்ல இந்த மிஷினை தூக்கி நம்ம வச்சாச்சு. இப்ப இதுல இருக்கிற வைப்ரேஷன்ல ஒரு பகுதி மட்டும்தான் இங்க ஃபவுண்டேஷனுக்கு வரும். மீதி எல்லாமே இந்த எலாஸ்டிக் மெம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதுதான் இங்க போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் வாசித்து பார்ப்போம். இப்ப நல்லாவே புரியும். when machine components are suspended from elastic members, the vibrational force produced by the machine components, vibration produce பண்ற machine components இதுல suspend பண்ணா will not be transmitted. the vibrations will not be transmitted to the foundation. இப்படி சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த வைப்ரேஷன் இந்த ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன். இந்த இதுக்கு பேரு தான் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் பேர். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மீதி இருக்கிறதால பார்ப்போம். Elastic suspensions are designed to reduce significantly the severity of shock and vibration transmitted by moving members of an object or mass. ஒரு massல அல்ல ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஆகிற சிவியர் ஷாக் அண்ட் வைப்ரேஷனை ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாம அதை ஐசோலேட் பண்ற மெத்தடுக்கு பேரு தான் elastic suspension. Effective vibration isolation requires a machine to be elastically suspended by placing flexible mountings between the machine and its seating. சீட்டிங்கிறது ஃப்ளோரா இருக்கலாம், ஒரு ஸ்லாபா இருக்கலாம், ஒரு சேசிஸா இருக்கலாம், வேற எதா இருந்தாலும் சரி. அதனுடைய ஃபவுண்டேஷனுக்கும் அந்த மிஷினுக்கும் இடையில ஒரு எலாஸ்டிக் மெம்பரை இன்சர்ட் பண்றது தான் எஃபெக்டிவ் வைப்ரேஷன் ஐசோலேஷனா இருக்க முடியும். இந்த டைப் ஆஃப் மவுண்டிங், இட்ஸ் நம்பர், distribution, positioning and individual characteristics of a suspension depend on the overall requirement of the isolation of the system. இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ஐசோலேட் பண்ணா போதும். ஒரு 20% கூட ஃபவுண்டேஷனுக்கு இந்த வைப்ரேஷன் வந்துட்டாலும் பரவாயில்லை, there is no harmனு சொன்னோம்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மவுண்டிங் செலக்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மவுண்டிங்ஸ் 2 or 3ன்னு செலக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன் அது என்ன லொகேஷன்ல வைக்கணும், என்ன பொசிஷன்ல வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம். எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம டிசைன் பண்ணலாம். இதெல்லாம் டிசைன் பண்றதுக்கு எது காரணமா இருக்கும்? நம்மளுடைய ரிக்யர்மெண்ட்
ஐசோலேஷன் எந்த அளவுக்கு தேவை. இதுல ஒரு 20-25% இருந்தா பரவாயில்ல. இன்னும் அதிகமா வேணும்னா ஏற்கனவே இருக்கிற மிஷினை இன்னொரு ஸ்லாப்ல தூக்கி வச்சு அதை சஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு வைப்ரேஷன் ரொம்ப குறையாதான் வேணும்னா அந்த ஸ்லாபையும் முதல்ல ஒரு சஸ்பென்ஷன் இதுல சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேல இதே மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்து இந்த மிஷினை சஸ்பெண்ட் பண்ணலாம். அப்ப இதுல டபுள் சஸ்பென்ஷன் ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா இங்க ஃபவுண்டேஷனுக்கு வர்ற வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இதே மாதிரி வேரியஸ் டைப்ஸா நம்ம டிசைன் பண்ணலாம் அக்கார்டிங் டு த requirements. அது எப்படி இருக்குங்கிறத பிசிக்கலா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல. சிங்கிள் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன் டியூ டு கிராவிட்டி லோடிங், இன்ஜின் எக்ஸைட்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸென்ட்ரிக் லோடிங். ஐசி இன்ஜினோட ஃபிட் ஆன ஜெனரேட்டர் இருக்குது. நல்லா ஹெவியா தெரியுது. அதனால ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது கிராவிட்டினால தான் ஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும். இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினா இருக்கிறதுனால ஒரு எக்ஸைட்டேஷன் கிரியேட் ஆகும். இந்த ஜெனரேட்டரும் உள்ள வந்து ரோட்டார் இருக்கிறதுனால அதுலயும் அன்பேலன்ஸ்டு மேஸ் இருக்கதான் செய்யும். அதனால அதுலயும் ஒரு எக்ஸென்ட்ரிக் லோடிங் இருக்கும். இப்படி இருக்கிற கண்டிஷனுக்கெல்லாம் சிங்கிள் எலாஸ்டிக் சஸ்பென்ஷனே போதுமானதா இருக்கும். இதுல சிங்கிள் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க ஃபவுண்டேஷன்ல. இதுல 8 பீஸ் கொடுத்திருக்காங்க 8 பிளேசஸ்ல. அதே சமயத்துல இங்க பாருங்க, இது வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன்ஸ் மே ஆல்சோ நீட் ஃபார் சச் ஹை வைப்ரேஷன் அட்டென்யூவேஷன். அட்டென்யூவேஷன்னா அதுல கிரியேட் ஆகிற ஸ்ட்ரென்த்தை வீக்கன் பண்றதுக்கு பேரு தான் அட்டென்யூவேஷன். இப்போ இந்த இதுல இதே மாதிரி ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்கு. ஆனா இந்த ஐசி இன்ஜினை மட்டும் ஒரு தனி இதுல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பிறகு இது முழுவதும் ஒரு சேஸ்ல ஒரு ஃப்ரேம்ல பிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை மறுபடியும் ஒரு 8 இடத்துல ஃபவுண்டேஷன்ஸ் கொடுத்து இதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி டபுள் அல்ல ட்ரிபிள் நம்ம எலாஸ்டிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்தோம்னா ஹையர் வைப்ரேஷன் அட்டென்யூவேஷன் ஏற்படும். அட்டென்யூவேஷன்னா வேனிஷிங், அது ரொம்ப டிரான்ஸ்மிட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறையா ஆகும். ஓகே, இதே மாதிரி பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ் தான் இந்த எலாஸ்டிக் சஸ்பென்ஷன்ல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதே மாதிரி சின்ன வாஷர் கூட ஒரு எலாஸ்டிக் சஸ்பென்ஷனா பிஹேவ் பண்ணும். இந்த வாஷர் வந்து சாதாரணமா பிளேட் வாஷருங்கிறது எப்படி இருக்கும், பிளாட்டா இருக்கும், நடுவுல இருந்து ஹோல் இருக்கும். இந்த வாஷர் வந்து பெல்வெல் வாஷர்ங்கிறது லேசா இப்படி கோனிக்கலா இருக்கும். ஈவன் ஏ பெல்வெல் ஸ்ப்ரிங் கேன் ஆக்ட் அஸ் அன் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன். இந்த வாஷர் கூட எலாஸ்டிக் சஸ்பென்ஷனா ஆக்ட் பண்ணும். ஏ டிபிக்கல் பெல்வெல் ஸ்ப்ரிங் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் கம்ப்ரைசிங் ஆஃப். இந்த ஒரு எலாஸ்டிக் சஸ்பென்ஷனா நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுல என்னென்ன எல்லாம் மினிமம் இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1 பெல்வெல் ஸ்ப்ரிங். இந்த பெல்வெல் ஸ்ப்ரிங் 1 இருக்கணும். அதுல ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பர் இருக்கணும். பிறகு ஒரு மேஸ் இதுல ஆக்ட் பண்ணணும். இந்த 3 இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பெல்வெல் ஸ்ப்ரிங்கிங் எலாஸ்டிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்ப இந்த இதுல அதை சின்னதா கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோர்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகிற வைப்ரேஷன் இந்த ஃபவுண்டேஷனுக்கு போறதை நம்ம ஐசோலேட் பண்ணணும். அதுக்காக இந்த வாஷரை இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகும், முதல்ல இந்த வாஷர் வந்து பிளாட்டன் ஆகும். இப்ப இதே மாதிரி கோனிக்கலா இருக்கிறது என்ன ஆகும், முதல்ல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் பிளாட் ஆகும். மேக்சிமம் ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்க பிளாட்டன் ஆகுறதுல அப்சார்ப் பண்ணிடும். மீதி இருக்கிற ஃபோர்ஸ் தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு போகும். அதனால ஈவன் ஏ சிம்பிள் திஸ் பெல்வெல் வாஷர் ஆக்ட் அஸ் எ எலாஸ்டிக் சஸ்பென்ஷன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசை என்னுடைய மாடியூல பாருங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். அப்ப நீங்க கான்பிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.